பாஸ்மதி ரைஸில் எப்படி மட்டன் பிரியாணி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ஆயிலும், அதுக்கப்புறம் நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிட்டதுக்கப்புறம் அன்னாச்சிப்பூ ஸ்டார் ஆனஸ் சொல்லுவாங்களே அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, அதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு கொஞ்சம் அதிகமாகவும் இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் கம்மியாகவோ அதிகமாகவோ ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து காரத்துக்கு வந்து காரம் கொடுக்கும் இது உங்களுக்கு. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை நான் லைட்டாக கீறி நான் வந்து இதில் வந்து போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினா இலையும் ஒரு கை அளவுக்கு அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அதை கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் புளிப்புக்காக கொஞ்சமாக ஒரு சின்ன லெமன் எடுத்து அதில் ஹாஃப் லெமன் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாலும் ரொம்ப புளிப்பு சுவையாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 அப்படி இல்லைனா 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப காரம் வேணாம் அப்படின்னா 1/2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆல்ரெடி நான் குக்கரில் 3 விசில் விட்டு மட்டனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு, அதாவது 1 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன், அதனால் 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் அதை கலக்கி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணுவோம். ஓரளவுக்கு ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸை நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன், கழுவி நான் ஊற வச்சுருந்தேன். அந்த பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உடனே நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இது கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு தட்டு மாதிரி போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் தண்ணியும் ரைஸும் ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்ததுக்கப்புறமா நாம் இந்த குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஃபுல் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சுவையான பாஸ்மதி ரைஸில் செஞ்ச மட்டன் பிரியாணி ரெடி. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது கமெண்ட் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்களை வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு மட்டன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.